இறை சக்தி தான் நம்மளை இயக்குது இல்லையா? இப்போ உடம்பு வேறையாக இருக்குது. அப்போ ஆடு, மாடு, பன்னி, குரங்கு, நாய், எறும்பு எதுவாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற உயிர் ஒன்று தானே, உயிர் ஒன்று தானே. ஆனால் நம்ம காலங்காலமாக பார்த்தோன்னா அதை வேற நினச்சி அதை நம்ம கொன்னா கூட பார்த்தோன்னா அதை பெருசாக நினைக்காம அதை வெட்டி, அதையும் கடவுள் பேரால் வெட்டி அதை விருந்து வச்சு இப்படிலாம் நம்ம பார்த்து பழகிறதுனால அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் சாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் அது மிகப்பெரிய இந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய, கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அப்படிப்பட்ட அந்த இயற்கை அநீதியினால தான் இன்றைக்கி இந்த நாடு, இந்த உலகம் எல்லாமே அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு பகுதி இறைவன் பார்த்தோன்னா வீகன்ஸ், சன்மார்க்கிகள், இப்படி அதாவது மாமிசம் சாப்பிடாமல் கொல்லா நெறியில் இருக்கவங்க பல மார்க்கங்களை இப்படி இறைவன் உருவாக்கி, சில மார்க்கங்கள் இருக்குது, நம்ம சன்மார்க்கம் மட்டும் இல்லை, சில மார்க்கங்களில் அவங்க கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அந்த இறை வழிபாடு, பஜனை எல்லாம் பாடுவாங்க, அவங்க கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. உயிர் இரக்கம் இருக்கும். அன்னதானம், அதாவது சாப்பாடு போகிறதே பிரதானமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே இறைவனோட செயல்தான். அப்போ பெருமான் சொல்கிறது என்னென்னா, தயவுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவரே. நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும், எதை பண்ணாலும், எப்படி இருந்தாலும், எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் நம்மள்ட்ட தயவு, தன் உயிர் போல் எல்லா உயிரையும் நினைக்க நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம எல்லோரும் சன்மார்க்கத்துக்கு சார்ந்தவர்கள், சன்மார்க்க திருவுருளை பெறுவதற்கு யோக்கியதை உடையவர்கள்னு அர்த்தம். அப்போ நம்மளாம் இன்னிலிருந்து அந்த யோக்கியதைக்கு வந்துடுவோமா, அந்த தயவுக்கு வந்துடுவோமா? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த உயிரும் நான் கொல்ல மாட்டேன், எந்த உயிரையும் நான் கொன்று சாப்பிட மாட்டேன், இது என்னோட முயற்சியும் இறைவனோட திருவருளும் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி